தமிழ்நாட்டோட வானிலை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட். வாங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம். மறுபடியும் கனமழை பெய்ய போகுதுன்னு ஒரு புதிய எச்சரிக்கை வந்திருக்கு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். ஒரு புதிய புயல் சின்னம் உருவாகியிருக்கு. இதனால இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. அதுதான் இந்த மழைக்கு முக்கிய காரணம். சரி, இன்னைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் பார்க்கலாம். குறிப்பா திருநெல்வேலி மலைப்பகுதிகள்லையும் தென்காசிலையும் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட பல மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மத்த மாவட்டங்கள்லயும் புதுச்சேரி, காரைக்கால்லையும் இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம். சரி, வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்குன்னு ஒரு நசர் விடலாம். பாருங்க, டிசம்பர் 6ல இருந்து 11 வரைக்கும் தமிழ்நாட்டுல பரவலா லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டிசம்பர் 6ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், கடலூர் மாதிரி வடக்கு மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யுமாம். அதேபோல மயிலாடுதுறை, தஞ்சாவூர், சிவகங்கை மாதிரி மத்திய தென் மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும். சோ உஷாரா இருங்க. சரி, இப்ப எல்லா மாணவர்கள், பெற்றோர்கள் மனசுலயும் இருக்கிற கேள்வி, ஸ்கூலுக்கு லீவ் உண்டா? டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவாங்களா? என்ன நிலவரம்? சென்னைக்கு ஒரு மாதிரியும் மத்த மாவட்டங்களுக்கு வேற மாதிரியும் அறிவிப்பு வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். சென்னையில டிசம்பர் 6ஆம் தேதி பள்ளிகள், கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா மத்த மாவட்டங்கள்ல மழையோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த கலெக்டர்கள் தான் விடுமுறை அறிவிப்பாங்க. அப்போ நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மொத்தத்துல தமிழ்நாட்டுல மழை இருக்கு, ஆனா லீவு விடுறது அந்தந்த மாவட்ட கலெக்டர் கையில தான் இருக்கு. கடைசி நேரத்துல வர்ற இந்த மாதிரி அறிவிப்புகளுக்கு நாம பழகிக்கணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.